நம்ம பண்ணுற மிஸ்டேக்லேருந்து தான் நம்ம நிறைய லேர்ன் பண்ணுவோம். ஸோ அப்படி நானும் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்லேருந்து லேர்னும் பண்ணியிருக்கேன். நான் ஜூனியரா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. அந்த டாஸ்க்க வந்து பர்ட்டிகுலர் டைம்க்குள்ள வந்து முடிக்கிற மாரி இருக்கும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி நான் ப்ராக்ரஸ் பண்ணும்போது கண்டிப்பா எதுலயாவது ஒரு இதில ஸ்டக் ஆகி நிப்பேன். அப்படி ஸ்டக் ஆகி நிக்கும்போது நானே சால்வ் பண்ணணுன்ட்டு 5 டூ 6 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் பண்ணி ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. ஸோ அந்த மாரி நெறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கலான்னா, சீனியர் கிட்ட இமிடியேட்டா இஷ்யூவ ரைஸ் பண்ணிட்டு, அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுருக்கலாம். இன்கேஸ் அவங்க அந்த இஷ்யூ பார்த்துருந்தாங்கன்னா, நமக்கு இமிடியேட்டா சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். அப்படி அவங்க இஷ்யூ பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு நல்ல டைரக்ஷனாவது கிடைச்சிருக்கும். ஒரு நல்ல பாத் ஃபார்வர்ட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த இஷ்யூ இந்த மாரி இருக்கு. நீ இந்த டைரக்ஷன்ல தேடுன்ற மாரி அட்லீஸ்ட் அந்த சொல்யூஷன் ஒரு சஜஷனாவது கிடைச்சிருக்கும். ஸோ நான் அந்த மாரி நெறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்ப பார்க்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய மிஸ்டேக்குன்ற மாரி தான் தோணுது. ஸோ ஜூனியரா இருக்கும்போது எதுக்கும் ஹெசிடேட் பண்ணக்கூடாது. வி நீட் டூ ஆஸ்க் சோ மச் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இந்த மாரி இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.